ஓம் கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 14 பார்வதிக்கு மனம் பேசிய கதை. நைமிசாரண்ய தவ ஞானிகளே, நான் சொல்வதை பக்தியுடன் கேளுங்கள். பார்வதி தேவி சிவபெருமான் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் தான் முன்பு இனம் புரியாமல் அவரை கடிந்து கொண்டதற்காக வெட்கப்பட்டாள். பிறகு நம் வீட்டுக்கு போவோம் வா என்று கூப்பிட்ட சிவபெருமானை நோக்கி, தேவாதி தேவரே, என் விஷயத்தில் கருணை காட்டி அனுமதி அளித்து இப்போது என்னை என் தந்தை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். பிறகு பிரம்மசித்த புருஷர்களால் சுபமான உத்தமமான விதி கிரமமான திருமணத்தை என் பிதாவின் வீட்டில் செய்து கொண்டு என் தந்தையின் கிருகத்தையும் அவரது இல்வாழ்வினையும் சிறப்பித்து அருள வேண்டும் என்று பார்வதி தன் தோழி மூலமாக அறிவித்தாள். அவ்வசனத்தை கேட்டதும் சிவபெருமான் அகங்குளிர கண் குளிர அவளை பார்த்து, பார்வதி, உனக்கு எது விருப்பமோ அது அப்படியே ஆகுக என்று திருவாய் மலர்ந்து கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார். பார்வதி தன் தோழிகளை அழைத்து கொண்டு இமாச்சலத்தில் தன் தந்தையான பர்வதராஜனின் மாளிகையை அடைந்தாள். அவளது வருகையை அறிந்ததும் அவள் தாயாரான மேனை ராணி பற்பல தாதியரும் தோழியரும் உறவினரும் புடைசூழ தன் புதல்வியை எதிர்கொண்டு வரவேற்று, நீ நற்கர்மம் செய்தாய், உன்னால் நாங்கள் யாவரும் தூய்மை அடைந்தோம் என்று சொல்லி சந்தன மலர்களால் பார்வதியை அர்ச்சித்து கையுறைகள் கொடுத்து அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார்கள். அப்போது பர்வதராஜனான ஹிமவானின் அரண்மனை மாளிகை முழுவதும் ஆனந்தமயமாக விளங்கியது. பர்வதராஜன் நாரதரை துதித்து, துர்புத்திரனை பெறுவதை விட நற்புதல்வியை பெறுவதே சிறந்தது என்று கருதி தன் இல்வாழ்வை சுப வாழ்வாக எண்ணி மகிழ்ந்தான். சிவபெருமானோ பார்வதி தேவிக்கு வரம் கொடுத்துவிட்டு அந்தர்த்தானமான பிறகு காசி மாநகர் என்னும் புண்ணிய கஷேத்திரத்தை அடைந்தார். அங்கு அவர் சப்த ரிஷிகளை நினைத்தார். அதை உணர்ந்ததும் 7 ரிஷிகளும் பரமேஸ்வரனை தியானித்து கொண்டு முத்தாபரணங்கள் பூண்டு தங்களது தவத்தின் பிரதிட்சையற்ற சித்தி போன்ற அருந்ததி முதலான அவரவர் பத்தினிகளோடு புறப்பட்டு வந்து சிவபெருமான் இருக்கும் இடத்தையடைந்து துதித்து நின்றார்கள். சூரிய காந்தியைப் போல விளங்கும் சப்த ரிஷிகளை சிவனார் பார்த்து, தவ முனிவர்களும் தேஜோவந்தர்களுமான மாமுனிவர்களே, மனைவிமாரோடு சம்சார பந்தர்களாக இருப்பதைக் கண்டு நமக்கும் நமது திருமண விஷயத்தில் நாணம் வேண்டுவதில்லை என்று கருதினார். அவரை சப்த ரிஷிகளும் அதாவது 7 ரிஷிகளும் நோக்கி, அண்ணலே, ஆனந்த வள்ளலே, அம்பலவாணரே, அளவற்ற தேஜஸை உடையவராகவும் பகவானாகவும் விளங்கும் எம்பெருமானே நமஸ்காரம். கபர்த்தியான அதாவது ஜடாதரரான தேவரீருக்கு நமஸ்காரம். 5 திருமுகங்களை உடைய உமக்கு நமஸ்காரம். ஹிரண்யபாகுவாகவும் அதாவது பொன்னார் தோளராகவும் நீல கண்டராகவும் விளங்கும் விரிசடை சிவபெருமானே நமஸ்காரம். சர்வ வியாபகராகவும் வியாபியராகவும் உள்ள உமக்கு நமஸ்காரம். சிவனாராகவும் சிவரூபராகவும் பிரணவ ரூபராகவும் உள்ள உமக்கு நமஸ்காரம் என்று பலவாறாகவும் தோத்தரித்து, எம்பெருமானே, எல்லோருக்கும் மேலான ஏகாம்பரனே, யாவருக்கும் அருள் பாலிப்பவரே, நாங்கள் உம்மை எவ்விதம் துதிப்போம். நாங்கள் முன்பு இயற்றிய தவம், வேத அத்தியனம், யாகங்கள், புண்ணிய காலங்களில் செய்த தான தர்மங்கள், தீர்த்த ஸ்நானங்கள் முதலியன யாவும் உம் திவ்யமான தரிசனத்தால் கைகூடின. உம்மை நினைத்தவன் கிருத கிருத்தியனாவான். அப்படியிருக்கும் போது தேவரீரே, எம்மை நினைத்ததால் எங்களுக்குண்டான பெரும் பேற்றை என்னவென்று சொல்வோம். மிகவும் குள்ளனுக்கு
உயர் மரத்துப்பழம் எட்டியது போலவும், பிறவி குருடனுக்கு கண்கள் கிடைத்தது போலவும், ஊமைக்கு வாய்ப்பேச்சு உண்டானது போலவும், பரம தரித்திரனுக்கு பெரும் புதையல் கிட்டியது போலவும், முடவன் மலையை தாண்டுவது போலவும், மலடிக்கு மைந்தன் பிறந்தது போலவும், அரும்பெரும் தரிசனமானது அடியேங்கட்கு கிடைத்தது. அதனால் முனிவர்களில் உயர்ந்தவர்கள் என பெயர் பெற்றோம். எங்களால் இயன்றதாகவும் நன்மை பயப்பதாகவும் உள்ள ஏவல் பணிகளை செய்ய கட்டளையிட வேண்டுகிறோம் என்று இறைஞ்சினார்கள். அனைவராலும் வழிபடத்தக்க அறிவிற் சிறந்த முனிவர்களே, உங்களை நான் நினைத்து உங்களை இங்கே வருவித்த காரணம் என்னவென்று சொல்கிறேன். பிரம்மதேவனை குறித்து தவம் செய்த துராத்மாவான தாரகாசுரன் வலிமையான வரங்களை பெற்று தேவர்களுக்கு துன்பம் செய்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், யாகம் செய்வோன் என பிரிந்த என் அஷ்டமூர்த்தங்கள், அதாவது 8 வடிவு பொருட்கள் உலகத்திற்கு ஊற்றுதவி செய்வதற்கே அன்றி தன்னலக பயனுக்காக அல்ல. ஆகையால் யான் சிவையுடன் கூடி நிற்க திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். சிவையான பார்வதியோ அரும்பெரும் முனிவர்களாலும் ஆற்ற முடியாத அருந்தவம் செய்து முடித்தாள். அவளுக்கு இஷ்டமான வரத்தின் பயன் அவளுக்கு கைகூட வேண்டும். ஆகையால் பார்வதியின் பிதாவான பர்வதராஜனின் மாளிகைக்கு நீங்கள் சென்று அந்த ராஜனையும் அவள் மனைவியான மேனையையும் சந்தித்து நற்செயல் நிறைவேறும் வண்ணம் மனம் பேசி பார்வதியை எனக்கு மனம் முடிக்கும்படி விரும்புகிறேன். பார்வதியோ சர்வகுண பரிபூரணயான கன்னிகையாகையால் அவளை எனக்கு மனம் முடித்து கொடுக்கும்படி பர்வதராஜனை கேட்டு நிச்சயித்து கொண்டு தேவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி விதி முறைப்படி நீங்களே மணவினையை நடத்துவிக்க வேண்டும். மற்றபடி செய்ய வேண்டியனவற்றை எல்லாம் தெரிந்துள்ள உங்களுக்கு விசேஷமாக நான் சொல்ல வேண்டியது எதுவுமில்லை என்றார்.